எல்லாருக்கும் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஒரு 3 வருடத்துக்கு முன்னால நீ விளையாட்டை விளையாண்டு என்ன விளையாட்டு விளையாண்டியோ அது வந்து இப்போ உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ உனக்கு என்னது அந்த அந்த 3 வருடங்களோட விளையாட்டும் இப்போ உள்ள விளையாட்டு என்னது ரொம்ப வித்தியாசமானது. இப்ப சைக்கிள் ஓடுத 3 வயசுல எந்த சைக்கிள் ஓட்டுவ? 3 சக்கர சைக்கிள். இப்போ எந்த சைக்கிள் ஓட்டுவ? அப்போ அப்பொழுதும் இப்பொழுது நிறைய வேறுபாடுகளை நாம் வாழ்க்கையில் காண்கிறோம். இப்போ வாழ்க்கையில நீ ஸ்கூலுக்கு வரும்போது 5 வயசு வரும்போது 6ஆம் வயசுல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படிதானே? அப்ப நீ ஸ்கூலுக்கு வருவோம்னு சொல்லி ஆசையோட வந்தியா? யார் ஆசையோட வருவாங்களா? எல்லாரும் ஆசையோட யாரும் இருந்தாங்க வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஏதோ வேற வித்தியாசமான ஆட்களை பார்க்கும்போது நம்ம அடம் பிடிப்போம். ஸ்கூல்ல வீட்டுல தான் இருப்போம் அப்படிதானே? யாரும் விருப்பப்பட்டு வருவது கிடையாது. அப்போ வலுக்கட்டாயமாக உங்க அம்மா நினைச்சாங்க உன்னுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக நினைஞ்ச அந்த வித்தியாசமான ஒரு வேறுபாட்டை நினைஞ்ச இடத்துக்கு வர வேறுபாட்டாக வித்தியாசமான ஒரு இடத்துக்கு நினைச்ச நீ வருகிறாய் அப்படிதானே? அப்போ அந்த வித்தியாசமான இடத்துக்கு வரும் பொழுது சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுலயும் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிதானே? அப்ப அந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் நினைச்சோம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் உறுதுணையாக இருக்கிறது அப்படிதானே? நீ பள்ளிக்கூடத்துக்கு வரலனா வாழ்க்கை முன்னேறுமா? முன்னேற அப்படிதானே? நம்ம வீட்டில் இருந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது அது மிகப்பெரிய மாற்றம் அப்படிதானே? வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும். அதே நீ அடம் பிடிச்சா ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டோம்னா உடைய வாழ்க்கை முன்னேறவே. இன்னைக்கு உள்ள கருத்து என்ன அப்படின்னா நம்முடைய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும். சரி, இன்னைக்கு வீட்டுல வந்து ஸ்கூல் அப்படிதானே? அப்ப நேற்று ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு இருப்ப. அப்போ நிறைய வேறுபாட்டை உன்னுடைய வீட்டுல பார்த்துருப்ப. நீ ஸ்கூல்ல இருந்து வந்தது நேரத்துக்கு இன்னைக்கு உள்ள வேறுபாடு ஏதாவது சொல்லுவாங்க யாராவது? வேற வேற நேற்று வந்து அவன் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வர முன்னாடி ஒரு காய் வச்சுருக்கான். அதே பழமாக மாறிவிட்டது. மொட்டு வந்து பூவாக வளர்ந்துட்டது. அவன் சாப்பாடு வச்சிருந்த நேரத்து இன்னைக்கு இருந்து அந்த சாப்பாடு கெட்டு போச்சு. அப்ப இதெல்லாம் என்னது அன்றாடம் நிகழக்கூடிய மாற்றங்கள். அதே போல பள்ளிக்கூடத்துல என்ன மாற்றம் ஏற்படுது? ஆமா, நேரத்து டெஸ்ட் எழுதுனா இன்னைக்கு என்னது டெஸ்ட் எழுதல. நேரத்து வகுப்பறை இருட்டா இருந்துச்சு. ஏன் நேரத்து இருட்டா இருந்துச்சு? நேரத்து மழை பெய்யுது, அதனால என்னது இருட்டா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல வெளிச்சமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன இருக்கு? சூரியன் இருக்கு. நேரத்து சூரியன் மேகத்தால் மறைக்கப்படுது அப்படிதானே? சரி, வேற நீ சொல்ல ஏதாவது பாக்கணும். ஆமா, நேரம் சந்தோஷமா வீட்டு பக்கத்துல எல்லாரும் கொண்டாடினாங்க. என்னைக்கு அந்த சத்தத்தையே போன மாதிரி இந்த கண்ணு பெருசா வளர்ந்து. அப்ப நிறைய மாற்றங்கள் சுத்தி நிறைய மாற்றங்களை காண்கின்றோம் அப்படிதானே? அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பாடத்தை பத்தி படிக்க போறோம்? நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை நம்ம படிக்க போறது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். படிக்கக்கூடிய பாடம் இது. இன்னைக்கு யாரெல்லாம் கொஞ்சம் ஆண்டு சொல்றது எதிரி கொஞ்சம் ஆண்டு சொல்றாங்களா? இது பாடத்துக்கு போக போறோம். இன்னைக்கு நம்ம நிறைய
மாற்றங்களை பார்க்கிறோம் அப்படிதானே? நிறைய வகையான மாற்றங்களை இப்ப பார்க்கிறோம். சும்மா காமனா நம்மளுக்கு தெரிந்த மாற்றங்கள் எல்லாரும் இப்ப இது சொன்னீங்க அப்படிதானே? முதலாவதாக பார்க்கப்படுது இந்த செடி. இந்த செடி வந்து டக்குனு இன்னைக்கு வச்சது நாளைக்கு திடீர்னு டக்குனு பெருசாயிருமா? ஆகுமா? இது எதனால என்ன ஆகும்? இந்த செடி வளர்வதற்கு மாதங்கள் வருடங்கள் ஆகுதுன்னு ஒரு குறிப்பிட்ட மாதத்துல கொஞ்சம் பெருசாகும். வருடாச்சும் இந்த செடி பெரிய மரமாக மாறிவிடும் அப்படிதானே? அப்போ சில நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என நீண்ட நேரம் ஒரு மாற்றம் ஏற்படுத்திருக்க. அது வந்து என்ன மாற்றம்? அது மெதுவான மாற்றம். பேர் என்னது? பார்க்கணும். மெதுவான நீண்ட நேரமாக நடந்தா அந்த மாற்றம் மெதுவா நடந்தா. அப்ப அந்த மாற்றம் மெதுவான. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க? மரம். இன்னொரு எடுத்துக்காட்டு யாராவது சொல்லுவோம் மெதுவா நடக்கக்கூடிய மாற்றத்துக்கு? ஆமா, ஒரு குழந்தை சின்ன குழந்தை பெரிய ஆளா ஒளி மாதிரி ஆரம்பிச்சுக்க. அப்ப அதுக்கு என்ன? மாதங்கள், ஆண்டுகளாம் அப்படிதானே? அப்போ அந்த மாற்றத்துக்கு என்னது? மெதுவான. இன்னொரு சொல்லுவோமோ மெதுவான என்ன? சில நாட்கள், சில மணி நேரம், சில மணி நேரம், நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என நீண்ட நேரம் நடைபெறக்கூடிய மாற்றத்துக்கு என்னது? எடுத்துக்காட்டு என்ன? இப்ப மெதுவான மாற்றம்னா அதுக்கு அடுத்த ஆப்போசிட் என்னது? வேகமானது. மெதுவானது வேகமானது. அப்ப வேகமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் என்னாகும்? சில நொடிகளில் அந்த நிமிடங்களில் நடைபெறக்கூடிய மாற்றத்துக்கு என்னது? வேகமான. பல்ப் எரியுதா? தெரியல. இப்ப சுவிட்ச போட்டோன்னே எவ்வளவு நேரம் ஆச்சு? சில நொடி. எவ்வளவு? சில நொடியில எரிஞ்சு. அப்ப இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னது? வேகமான. இது என்ன? என்னாச்சு? வெடிச்சு. அப்போ முதல்ல பலூனா இருக்குது, இப்ப என்னாச்சு? இது என்ன மாற்றம்? சரிதானா? சரி, அப்ப அடுத்து என்னது? வேகமான மாற்றம் எப்படி இருக்கும்? சில நொடி, என்ன மாற்றம் வந்துப்போம்? இது இந்த மெதுவான மாற்றமும் வேகமான மாற்றமும் எதை பொறுத்தது? வேகத்தை. அடுத்தது வந்து அடுத்த மாற்றம் மீள் மாற்றம். அடுத்தது அடுத்த மாற்றம் மீள் மாற்றம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒயர் இருக்கு அப்படிதானே? இந்த ஒயர் நீளமா இருக்கு அப்படிதானே? இது வந்து சுத்தியாச்சு. எப்படி சுத்திருக்கோம்? ரவுண்டா சுத்தமா? ரவுண்டா சுத்தி. இது எனக்கு என்ன வடிவத்துல இருக்கு? நீளமா இருந்த ஒயர் இப்ப என்னாச்சு? இப்ப திரும்ப என்ன ஆயிட்டு?
மாற்றங்கள் நிகழும் பொழுது அந்த மாற்றம் மீண்டும் தன் அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய பொருள் மீது மாற்றமடைந்த பொருள் தாங்கள் பழைய நிலைக்கே திரும்பினால் அது மாற்றம். இப்போ இந்த ஒயர் நீளமா இருந்துச்சு, இப்ப என்னாச்சு வட்டமாகணும், திரும்ப என்னாச்சு இந்த ஒயர்ல வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அப்போ இப்போ அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்ப ஐஸ் தண்ணி இருக்கு, தண்ணிய வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா என்ன ஆயிடும்? ஐஸா மாறிடும். அடுத்து திரும்ப வெளிய வைக்கிறதுக்கு திரும்ப என்ன ஆகும்? அப்போ அந்த தண்ணி திரும்ப மீண்டும் நம்ம ஐஸாக மாற்ற முடியும். அந்த மாற்று பேர் என்னது? மீள் மாற்றம். அப்படின்னா என்ன அப்படின்னா, சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருள் தாங்கள் இயல்பு நிலைக்கு மீண்டும் மாற்றமடைந்த பொருள் இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பனிக்கட்டி, பனிக்கட்டி. சரி, அடுத்தல நீர், நீர் அடுத்தல மீன் மாற்றம். அடுத்தது நீலா. அடுத்த மாற்றம் எடுத்து பார்க்கிறோம். நீலா மாற்றம்னா மாற்றமடைந்த பொருள் மீண்டும் தனது பழைய நிலைக்கு கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இதுல என்ன இருக்கு? பால் என்னாச்சு? தயிரா மாறி. இது தயிர் திரும்ப பாலா மாத்த முடியுமா? மாத்த இந்த மாற்று பேர் என்னது? நீலா. அடுத்தல பாரு, இதுல என்ன இருக்கு? சோறு. இதுல என்ன இருக்கு? இந்த அரிசி சோறான பிறகு திரும்ப சோற அரிசியாக முடியுமா? ஆக்க இதான் என்னது? நீலா மாற்றத்துக்கு நீலா மாற்றத்துக்கு மாற்றமடைந்த பொருள், மாற்றமடைந்த பொருள் இயல்பு நிலைக்கு திரும்பாது. என்னது? திரும்பாது. இயல்பு நிலைக்கு என்னது? அந்த மாற்றத்துக்கு என்னது? மீளா என்ன? பால் தயிராதல், அரிசி சமைத்தல், உணவு சமைத்தல். உணவு சமைத்தல் வச்சுக்க, அந்த உணவை எடுத்துட்டா திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? சரி, இப்ப என்ன நீ இதை வச்சு ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு அந்த குரூப்ல போய் கடின வார்த்தையில அடிப்படையிட வேண்டும். அடுத்த எழுதணும், மனவரைபடம் வரைந்து அதற்கு தொகுத்தலை எழுத வேண்டும். அதற்கு பிறகு அதோட சந்தேகத்தை நீ என்ன திரும்ப எழுதணும், கேட்கணும். எல்லாரும் என்ன அவங்க குரூப்பா பிரிப்போம். எல்லாரும் எழுதுவோமா? எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தொகுத்தல், மனவரைபடம் தொகுத்தல் எழுது. ஃபர்ஸ்ட் வாசி, ஃபர்ஸ்ட் வாசி எழுது. கடின வார்த்தைகளை அடிக்கோடிடு. கடின வார்த்தைகளை அடிக்கோடிடணும். அடிக்கோடிட்டு அடுத்த எழுதணும். வாசி சரி, முடிஞ்சாச்சா? சரி, அந்த குரூப்ல இருந்து
இனிமேல் நடத்துவா அந்த ஒவ்வொரு குரூப் ஏதாவது குரூப்ல இருந்து மன வரைபடத்தையும் தொகுத்தலையும் வழங்குவான். எல்லாரும் அவங்க நோட்டை துணிச்சுக்க அந்த மன வரைபடத்தையும் தொகுத்தலையும் ஏதாவது நீ எழுதுறதுல வித்தியாசம் இருக்கான்னு பாரு. மன வரைபடம் வேகத்தின் அடிப்படையில் மெதுவான மாற்றம். எடுத்துக்காட்டு மரம் வளர்த்தல். வேகமான மாற்றம். எடுத்துக்காட்டு விலங்கு எறிதல். மீள் மாற்றம். எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல். மீளா மாற்றம். எடுத்துக்காட்டு விலங்கு எறிதல். தொகுத்தல் மாற்றங்கள் பொருளின் வண்ணம், வெப்பநிலை, இடம், வடிவம், பருமன் இவற்றில் ஏற்படுவது. வேகத்தின் அடிப்படையில் மெதுவான மாற்றம் சில மணி நேரம், நாட்கள், மாதங்கள் அல்லது ஆண்டுகள் என நீண்ட நேரம் நிகழும் மாற்றங்கள். எடுத்துக்காட்டு குழந்தை வளர்த்தல். வேகமான மாற்றம் சில நொடிகளில் அல்லது சில நிமிடங்கள் என நிகழும் மாற்றங்கள். எல்லாம் எழுதியா? ஏதாவது பாயிண்ட் கொடுத்தாங்க இதை பார்த்து எழுதி. பாயிண்ட் எல்லா பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. பார்த்தாச்சா? அடுத்தது தொகுத்தல். அடுத்தது தொகுத்தல் உங்களுடைய பாயிண்ட். சரி, அவ வாட்சியில இந்த பாயிண்ட் எழுது விடுபட. சரி, அடுத்தல இப்ப எல்லாரும் எழுது மன வரைபடம் தொகுத்தல் முடிஞ்சாச்சா? எல்லாரும் எழுதி பேப்பர் என்ன எழுதணுமே இப்ப நடத்தப்பட்டதில் இருந்து உனக்கு எழுது கேள்விகள் கேட்ட உடனே எழுதணும். சரி, புக்கில் உள்ள வச்சு புக்கில் உள்ள வை. பேர் எழுதி எல்லாரும் நம்பர் எழுதி கிளாஸ் நம்பரை. சரி, எடுத்துக்காட்டு மெதுவான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. மெதுவான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு தருங்க. ஒன்று தருங்க. மெதுவான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தருங்க. மெதுவான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஒன்று எழுது. ஆன்சர் மட்டும் எழுதா போதும். எழுதியாச்சா? அடுத்தால ரெண்டாவது வேகமான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தருங்க. வேகமான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தருங்க. அடுத்தது மீன் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தருங்க. மீன் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தருங்க. மீளா மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு தருங்க. மீளா மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு தருங்க. இல்லையாச்சா? கலெக்ட் பண்ணி லீவ் கலெக்ட் பண்ணு. கலெக்ட் பண்ணி எல்லாரும் நாளைக்கு எழுதணும். எழுதிட்டு வர வேண்டும். நாளைக்கு எழுதணும், எழுதிட்டு வரணும். இதுல புரியாத என்ன பாடம் புரியோ அதை திரும்ப நம்ம எழுதணுமே. மீண்டும் என்ன எழுதி கேட்க அதை டைம்